அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக மீண்டுமாய் உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:14, நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. உலகத்தில் பாதாளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு இடம். அப்போது ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக கொடூரமான ஒரு துன்பம், துயரம் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான ஒரு துன்பம், துயரம் உள்ள ஒரு வேதனையான ஒரு இடம்னா பாதாளம். அந்த பாதாளத்துக்கு போயிட்டால் மீண்டும் திரும்பி வரவே முடியாது. அந்த மாதிரி ஆன ஒரு இடம். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாதாளத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த பாதாளத்தினுடைய வல்லமைக்கு உன்னை நான் விடுவித்து மீட்பேன், நீங்களாக்கி உன்னை நான் மீட்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எதற்காக இந்த வார்த்தைனா, உலகத்தில் என்னால் சகிக்கவே முடியாத ஒரு கொடுமையான விஷயம், உலகத்தில் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை எனக்கு வந்துருச்சு. எந்த விதத்திலும் நான் மேலே வர்றதுக்கு, விடுதலை பெறுவதற்கு, வெற்றி அடைவதற்கு, இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய நபரா நீங்கள்? உங்களுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போது ஒரு மனிதனுக்கு கொடூரமான ஒரு இடம்னா பாதாளம். அந்த பாதாளத்தின் வல்லமைக்கே மீட்டு அவனை தூக்கி விடுவதற்கான வல்லமை படைத்தவர் ஆண்டவராகிய தேவன். அப்போது அவருக்கு அந்த வல்லமை இருக்குது அப்படின்னா, அந்த தெய்வம் தான் சொல்கிறாரு, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தின் சூழ்நிலைகள் இருக்குமேயானால், திரும்பி வராத ஒரு இடமாக இருக்கிறது போல இருக்கலாம். ஐயோ, இந்த கடன் பிரச்சனைனால் தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய விடை தெரியாத கேள்விகளோடு இருக்கிறீங்கள, அவங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. பாதாளத்தின் வல்லமைக்கு ஒரு மனிதனை மீட்டெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களுடைய உணர்வுகள் தெரியும் அவருக்கு, உங்கள் பிரச்சனைகள் தெரியும். நீங்கள் தனிமையான சூழ்நிலையில் விடுகிற கண்ணீரின் அளவை அவர் வைத்திருக்கிறார். இப்படி பல விதத்தில் காயப்பட்ட உங்களை மனிதனை போல கண்டும் காணாமல் போகக்கூடியவர் அல்ல. உங்கள் கண்ணீரை துடைக்கிறது மட்டுமல்ல, கண்ணீருக்கு தீர்வை உண்டாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இதை மறந்து விடாதீர்கள். பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கக்கூடிய ஒரே ஒருவர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்படிப்பட்ட வல்லமையிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் ஆவலாக இருக்கிறார். அவரை நம்புங்கள். அவருடைய வார்த்தையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அவர் சொல்லுகிற தூது இதுதான், உங்களை மீட்டுக்கொள்ளப் போகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் மீட்கப்படுவீர்கள், மீட்கப்பட்டவர்கள்தான். ஆகவே இந்த நல்ல நாளிலே ஒரு சந்தோஷமான செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே விரைவில் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். முன்பு இருந்த பலத்தை காட்டில் அதிக பலத்தோடு, சத்துவத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு எழும்புவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுவீங்க. அப்படிப்பட்டதான கால சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இனி சாதகமாய் வரப்போகிறது. கவலைப்படாமல் அவர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்வின் வெற்றியின் நாள். பரலோக பிதாவே, பாதாளத்தின் வல்லமைக்கு மீட்டெடுக்கிற வல்லமையுள்ள தெய்வமே, இன்றைக்கும் யார் யாரெல்லாம் எந்த பிரச்சனையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களையும் ஆண்டவரை மீட்டெடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆகவே அவர்களையெல்லாம் கர்த்தர் மீட்டெடுத்து உன்னதத்தில் உம்மோடு கூட நீங்கள் உட்கார வைக்க போகிற தயவுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவங்களுக்கு விடுதலை நாளாய், வெற்றி நாளாக, சுகத்தின் நாளாக, ஆரோக்கியத்தின் நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.